ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ் டே கிராஃப்ட் கேட்டிருக்கீங்க. பட் நான் வந்து கமெண்ட்ஸை சரியாக பார்க்காம இருந்தனால எனக்கு தெரியல. அதனால தான் லேட்டாக இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஸ்கூல் இருக்காது. நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்டு செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். லேட் ஆனதுக்கு திரும்பவும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கார்டு மாதிரி தான் செய்ய போகிறோம். கார்டு மாதிரி செய்கிறதுக்கு நான் ஒரு சில ஷீட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளூ கலர் சார்ட் பேப்பரில் உங்களுக்கு கார்டு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி அதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், மடித்து வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெட் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 லென்த் பீஸாக எல்லோ கலர் சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் கலர் ஷீட்டை இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் அதோட சைடில் வந்து நம்ம இந்த எல்லோ ஷீட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். அந்த எல்லோ ஷீட்டை எப்படி ஒட்டணும்னா 2 சைட்லேயும் சின்ன சின்ன இடத்த வந்து மடிச்சுட்டு ஒட்டணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி ஒரு சைடில் மட்டும் இப்படி மடிச்சுக்கோங்க. சின்ன இடத்த மட்டும் இப்படி மடிச்சிருங்க. அந்த மடித்த இடத்துல மட்டும் தான் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகேவா? இப்போ இன்னொரு இதுக்கும் அந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, ஃபெவிஸ்டிக் வந்து ஒட்டலாம் தான், பட் அது பிரிஞ்சு வந்தாலும் வந்துடும். இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடம் மட்டும். அதனால நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். 2 சைட்லேயும் அந்த மடித்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் போடுங்க. ஓகே, மற்ற இடத்துல போட்டுறக்கூடாது. இப்போ ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டோர் ஷேப்பில், ஓகேவா? விண்டோ மாதிரி டோர் ஷேப்பில் இருக்கணும் இது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எல்லோ ஷீட்டில் நான் வந்து சி இருக்கும்ல, அந்த மாடலுக்கு வந்து நான் கட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போது. இது வந்து மேலே ஒட்டுறதுக்காக அந்த விண்டோக்கு மேலே 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறோம். நான் கட் பண்ணிவிட்டு ஒட்டி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த விண்டோக்கு மேலே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டுறேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் ஸ்கூல்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸ்கூல்னு எழுதிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன புக் இருக்க மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த விண்டோவையும் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே ஒட்டியிருக்கோம்ல அந்த ரெட் கலர் ஷீட், அந்த ஷீட்டில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லிட்டு எழுதி. ஓகே, இப்போ எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த விண்டோலையும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேட்னால் ஒன்றும் இல்லை, சும்மா லைன்ஸ் போட போகிறோம். இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும், இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைன்ஸ் போடுறது, பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கிராஃப்ட். ஓகேவா? கிராஃப்ட் இல்லை, கார்டு கொலாப்ஸ் ஆகிடுது வாய் அடிக்கடி. ஓகே, இப்போ வந்து மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துருங்க. அந்த சார்ட் பேப்பரை இப்படி சைடில் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. அது வந்து ஒரு ரோடோட எஃபெக்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் சின்னதாக 2 ஒயிட் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக. அந்த பீஸை இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா ரோடோட ஃபினிஷிங் கிடைக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. சும்மா அந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கேன். அப்படி வேணான்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி கூட கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த கலர் நல்லா இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பிங்க் கலர் ஷீட் வச்சு ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் ஷீட்டை கொஞ்சம் அதை விட சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சைடில் வந்து ப்ளூ கலர் தெரியணும், உள்ளுக்குள்ளே வந்து பிங்க் கலர் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் நான். இப்போ ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் எடுக்கிறேன். அதை வந்து இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற கார்னர் பீஸ் மட்டும் வேணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி கர்வாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சும்மா சின்ன ஷீட்டை கூட அந்த மாதிரி மடித்து கட் பண்ணலாம். நான் டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஷீட் எடுத்து மடித்து கட் பண்ணிவிட்டேன். அவ்வளோ பெரிய ஷீட் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஷேப் மட்டும் ஒரு 4 ஷீட்டை கட் பண்ணி 4 சைட்லேயும் வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி கார்னரில். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த சார்ட் பேப்பரை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். சென்டரில் இல்லை, மேலே கொஞ்சம் மேலே வச்சு இப்படி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒரு பிளாக் போர்டோட ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுக்கிறேன். ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரி லென்த் பீஸாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பிளாக் போர்டோட சைடில் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் ஒட்டினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும், ஒயிட் ஷீட் ஒட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒயிட் ஷீட் ஒட்டுறேன். இப்போ 4 சைடும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் சார்ட் பேப்பரில் ஒரு புக்கோட ஷேப்க்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதை மடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது ஒரு சைடில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை இப்படி சைடாக வச்சு ஒட்டுறேன்.
இப்போ இந்த மாதிரி சைடாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சும்மா டிசைன் பண்ணுறேன். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஓப்பன் இட்னு சொல்லிட்டு கீழே ஒரு குட்டி ஹார்ட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து யூஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் டீச்சர் சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் உங்களோட டீச்சர்கிட்ட நீங்கள் சும்மா 2 வரியில் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து அழகாக உள்ளுக்குள்ளே எழுதிக்கோங்க. தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் போர்டில் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகேவா? ஒயிட்னர் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். ஏன்னா வந்து பிளாக் சார்ட்டில் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஒயிட்னர் யூஸ் பண்ணலாம். ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒயிட்னர் யூஸ் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சும்மா அங்கங்கே ஸ்டார்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்றேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து சும்மா ஒரு 3 பலூன்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விடுறேன். ஓகேவா? அந்த இடம் காலியாக இருந்துச்சு, அதனால் அங்கே பலூன்ஸ் வரைகிறேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை ஒட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டீச்சரோட இமேஜ் மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி ஓட்டலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீச்சர்ஸ் டே கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளி சைடு மட்டும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது பார்க்குறதுக்கு சைட்லலாம் கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லோ ஷீட்டை கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு 2 சைட்லேயும் ஒட்டியிருக்கேன். இப்போ 2 சைட்லேயும் ஒட்டியாச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது, அதுவும் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே அந்த டோர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள் சைடில் வந்து எல்லோ கலர் ஷீட்டுக்கு சைட்லலாம் வந்து கொஞ்சம் அதுவும் ப்ளைனாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட டீச்சர்ஸ் டே கார்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு சாரி. இது வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு செய்யலாம். செஞ்சுட்டு கூட நீங்கள் சீக்கிரமாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேராக ரோட்லேருந்து போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்ற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் போர்டில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு இருக்கும். கீழே ஓப்பன் இட்னு ஒரு ஷீட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூ ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கார்டு ஐடியா தான். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க, அண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.